ஓகே, இதோட உங்கள் பிரச்சனைலாம் முடிஞ்சுது. இனிமேல் நீங்கள் ஊர் கிளம்பலாம். சார், இனிமேலாவது யாரையும் நடிச்சு ஏமாத்த வேணாம்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். நம்ம உயிரே வச்சிருக்கிற ஒரு ஆள் நம்மளை ஏமாத்தினாங்கன்னா அதோட பெயின் எப்படி இருக்குன்னு இவளுக்கு தெரியாது. அதான் காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சுல்ல. கிளம்புங்க கிளம்புங்க. வா போலாம் ஜீவா. என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டீங்கல்ல, அப்படியே போயிடுவேன்னு நினைக்காதீங்க. ஒரு நாள் இதுக்கு பதில் சொல்லுவீங்க. என்ன மிரட்டுறியா? உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ, போடி. எங்க டிராஃபிக் போலீஸ் சார் 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 வணக்கம் சார். என் ஒய்ஃபோட வண்டி நோ பார்க்கிங்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சார். சரி வாங்க உள்ளே வாங்க. இப்போதான் ரோகிணி சந்தோஷமா இருக்கு. ஒரு வழியா பணம் கைக்கு வந்துருச்சு. அதுக்கு தான் அறிவை சரியா யூஸ் பண்ணணும்னு சொல்றது. உண்மையிலேயே நீ என்னை விட பிரில்லியன்ட் தான். சரி வா. எதுக்கு நோ பார்க்கிங்கில் வண்டி விட்டீங்க? ஏன் தப்புதான் சார். நான் பூ வியாபாரம் பண்றேன். பூ கொடுத்துட்டு வரலான்னு போனேன். அதுல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இனிமேல் இப்படி நடக்காது சார். வண்டியை கொடுக்க சொல்லுங்க ப்ளீஸ் சார். சார் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். கோர்ட்டுக்கெலாம் போயிட்டா எங்கள் வேலை நின்று போயிடும் சார். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார். என்ன ஃபைனோ அதை கட்டிட்டு வண்டி எடுத்துட்டு போங்க. ஆனால் இனிமேல் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. இல்ல சார், இனிமே நோ பார்க்கிங்ல நான் நடந்து வந்து கூட நிக்க மாட்டேன் சார். வண்டி கிடைச்சா போதும் சார். 500 ரூபாய் எடுங்க. சார் என்ன சார் 500 ரூபாய் கேக்குறீங்க? ஃபைனே அவ்வளோதாம்மா. இங்கே கட்டுறீங்களா இல்லை கோர்ட்டுக்கு இல்லை சார், போறீங்களா? இல்லை சார், இங்கே கட்டிடுவோம் சார். இந்தாங்க கொடுங்க. இந்தாங்க. நன்றி சார். தேங்க்யூ சார். அப்பாடா, எப்படியோ வண்டி கிடைச்சிருச்சுங்க. இப்பதான் எனக்கு உயிரே வருது. இனிமேலாவது ரூல்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணு. நம்ம எதுவும் தப்பு பண்ணலன்னா நமக்கு எந்த கெட்டதும் நடக்காது. சரி உட்காருங்க போலாம். அப்புறம் என் காரை அப்படியே விட்டு வந்துருவா. உன் வண்டி கிடைச்சது என் வண்டியை விட்ட பாத்தியா? நீ கிளம்பு, நான் வரேன் போ. சரி வாங்க.